துணி வேறு காய போட்டிருக்கேன். மழை வர மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? மேலே மேலே வேறு துணி காய போட்டிருக்கிறேன். நான் மட்டும் உள்ளே சமைச்சிட்டு இருந்தேன்னா மழை வந்துச்சு நினைச்சிடும். போட்டு தான் காய போட்டேன். காலையில் காஞ்சிச்சு, பாதி காஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு மழை வர மாதிரி இருக்குன்னு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் வெயில் அடிக்குது. அப்புறம் திருப்பி கொண்டு போய் காய போட்டேன். இப்போ திருப்பி பார்க்குறேன், திருப்பி மானம் மூடிட்டு இருக்குது. என்ன செய்யறதுன்னு தெரில. நான் மட்டும் சமைக்க போட்டேன்னா மழை வந்தால் துணி நினைஞ்சிடும். அதான் பயமாக இருக்குது. சரி பார்ப்போம். ஆண்டை விட்டு வாலி போய் நம்ம வேலையை ஆரம்பிப்போம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டணும். கோழி வாங்கிருக்கிறேன். இதில் இப்போ கழுவணும். அதுக்கப்புறம் இந்த அரிசி போட்டுக்கிறேன். 3 கிளாஸ் அரிசி. எங்கள் வீட்டுக்கு 3 கிளாஸ் அரிசி, சின்ன கிளாஸ் அதில் 3 கிளாஸ் அரிசி. அரிசியை கழுவி அரிசியை 3 தடவை கழுவி சுத்தமாக ஆக்கி இது உழ வச்சு தண்ணியை வடிகட்டிட்டு அரிசியை போட்டுற வேண்டியதான். அரிசியை வித ஓட்ட வேண்டியதான். அதுக்கப்புறமா நான் மற்ற சிக்கன் சாதம் ஆக்கலான்னு இருக்கிறேன். சிக்கன் குழம்பு பாருங்கள் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள். ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சகோதரி பேசுகிறேன். எங்கள் வீட்டுக்காரங்க அம்மா கடையில் கொண்டு விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க கடையில் உட்காந்துக்கிறாங்க. ஏன்னா நம்ம தான் இன்றைக்கி சாப்பாடு சமையல் பண்ணியாகணும். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை இந்த வேலைக்கார பிள்ளையும் வரல. அதனால என்னாச்சு, அதை விட்டுட்டு வர முடியல. வீட்டில் வந்து சமையல் பண்ணேன். அப்புறம் டெய்லி வரும். இன்றைக்கி லீவ் போட்டுச்சு. அதனால் இப்போ வீட்டுக்கு வந்து சமைக்கிறதுக்கு முன்னாடி வர முடியாது. கடையை பார்த்துக்கணும். அதனால் நானே சமைக்கிறேன், சும்மா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம்னு யோசனை பண்ணி கோழி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிறேன். அந்த இப்போ கோழி இதில் வச்சுருக்கிறேன், கழுவணும். இன்றைக்கி நான் தான் சமைக்கிறேன். ஆனால் வந்து மெத்தடு வந்து என் மனைவி எப்படி சமைப்பாங்கள அதே மாதிரி அவங்க சொல்கிற மெத்தடில் சமைக்கிறேன். பாருங்கள், 2 விதமான வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். ஒன்று பொடிசாக, 1.5 வெங்காயம் வந்து கொஞ்சம் மொத்தமாக வெட்டி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி தக்காளி பொடிசாக கொஞ்சம் வெட்டியிருக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் தக்காளி வந்து கொஞ்சம் மொத்தமாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது ரெண்டும் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றணும். இது முதல்லையே வதக்கணும். இப்போ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு தான் செய்கிறேன். அவங்க எப்படி செய்கிறாங்களோ அந்த மெத்தடில் செய்யலாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் செய்கிறேன். என் இஷ்டத்துக்கு நான் செய்யலை, அவங்களோட மெத்தடெல்லாம் செய்கிறேன். வெங்காயம் எண்ணெயில் போட்டாச்சு, வதக்கிட்டு இருக்கேன். இது சமைக்க தெரியாத ஆம்பளைங்க இருக்காங்கள்ல, அவங்களுக்கும் ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பிள்ளைங்களுக்கும் சமைக்கிற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இருந்தால் இந்த மாதிரி பார்த்து செய்யுங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கணும். முதல்ல வெங்காயம் வதக்கணும். வெங்காயம் வதங்கின பின்னாடி நான் என்ன சொல்கிறேன். தக்காளி போட்டாச்சு. 2வது வெங்காயம் வதக்கிட்டேன். தக்காளி போட்டிருக்கிறேன். தக்காளி வதங்கின பின்னாடி வேறு என்ன போடுறேன்னு சொல்கிறேன். மஞ்சள்தூள், மிளகாத்தூள், மல்லித்தூள் எல்லாம் போட்டு அதில் கறியை போட்டு உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் இதை வதக்கணும். அந்த பச்சை வாடை போகிறதுக்கு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன், ஊற்றணும் கடைசியில். இவ்வளோ தான் வேலை. எல்லா வேலையும் முடிஞ்சுது. பாருங்கள், தெரியுதா? வெளிச்சம் அடிக்கிறதுனால தெரியல. எல்லா வேலையும் முடிஞ்சு கொதிக்குது. கறி வெந்த உடனே தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன், ஊற்றிடுவேன். கறி வந்த உடனே ஊற்றிடுவேன். கறி கொஞ்சம் வேகணும். மக்களே, நம்ம சாலம் பாருங்கள். சிக்கன் சாலம், சிக்கன் குழம்பு சூப்பராக வச்சுருக்குறாங்க. இனிமேல் சாப்பிட்டு பார்க்கல. என் மனைவிக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன் கடையில். இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன். இது காலுங்க, கலரும் நல்லா வந்துருக்குது. இப்போ காரம் உப்புலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் சாப்பிட்டு பார்க்குறேன். ஆகிடுச்சு, நம்ம சாலம் ரெடி ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் என்ன லேட்டாக ஆகிடுச்சு. ரொம்ப வருஷமாக செய்யாமல் இருந்து செஞ்சால் கொஞ்சம் டைம் எடுக்குது. அதெல்லாம் வாங்கிட்டு வந்து 2 மணிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு டைம் ஆக தான் செய்யும். சாப்பிட போகலாம், எல்லாம் சாப்பிடுவாங்க. சாலான்னு சாலான்னு சொல்லி எனக்கு அந்த பழக்கம் அப்படி தான் வருது. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் அப்படி தான் பேசுவாங்க. சாலன் அது குழம்புன்னு சொன்னால் தான் ரொம்ப பேருக்கு புரியும். ஏன்னா பாம்பேயில் வந்து சாலான்னு தான் சொல்லுவாங்க. குழம்புன்னு ரொம்ப கம்மி பேர் தான் சொல்லுவாங்க. ஆனால் யாருக்காவது புரியலன்னா அதுதான் நான் விளக்கமாக சொல்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் அழுத்துங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு வரும். எல்லோரும் ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ.